மெல்லவாய் தன் போக்கில் பாடியபடி இருக்க, மரத்திலிருந்து உதிர்ந்திருந்த பவள மலர் பூக்களை பொறுக்கி எடுத்து சேகரித்து கொண்டிருந்தாள் மகதி. அந்த ஜனவரி மாத தினமான குளிரை அனுபவித்தபடியும், மெல்ல தவழ்ந்த தென்றலின் மிதந்து வந்த பவள மல்லிகை பூவின் வாசனையை நுகர்ந்தபடியும் தன் போக்கில் மலர்களை சேகரித்து கொண்டிருக்க, மனதின் இனம் புரியா பரவசம் நிறைந்திருக்க தன் பணியை செய்தபடி இருந்தாள். அப்பொழுதுதான் தலைக்கு குளித்திருந்ததினால் தலைமுடி தோகை என விரிந்திருக்க, மஞ்சள் வண்ண ஷீப்பான் புடவையில் தேவதை போல் பச்சை பின்னணியில் தோற்றமளித்தாள். அந்த பாடலை பாடியவள் அடுத்ததாக பூபாலத்தில் சம்போ மகாதேவா சரணம் என்று பாபநாசம் சிவனின் பாடலை மெல்ல பாடி முடித்தவள் யாரோ கைத்தட்டும் ஓசையில் தூக்கி வாரி போட திரும்பினாள். ஒரு கணம் மகதிக்கு புரியவில்லை யார் அவன் என்று. நெடுநெடுவென்று உயரமாய் கம்பீரமாய் நின்றிருந்தவனை ஒரு கணம் பார்த்தவளுக்கு பின் சட்டென்று நினைவுக்கு வந்தது. ஓ, இவன்தான் அந்த பைரவியின் பாய் ஃப்ரெண்டோ இருக்கும். நான் டியூட்டிக்கு போன பின் தானே அவர்கள் ஹோட்டலை காலி செய்து வந்தார்கள் என்று ராத்திரி அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆள் பார்க்க ஸ்மார்ட்டாய் நன்றாக இருக்கிறான். சரி, எதுக்கும் ஒரு ஹலோ சொல்லி வைக்கலாம் என்று வாயை திறக்க முற்பட்டவள், அவனும் அதே போல் ஏதோ சொல்ல முற்படுவதை பார்த்தவள் தான் சொல்ல வந்ததை நிறுத்தினாள். அவனும் ஒன்றும் பேசாமல் அவள் பேசுவதற்காக வெயிட் செய்வதை பார்த்தவள் திரும்பவும் பேச எத்தனிக்க அவனும் திரும்பவும் பேச முயன்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு கணம் புன்னகைத்தார்கள். பின் மகதி அவன் பக்கம் கையை காட்டி பேசு என்பதை போல் சைகை செய்தாள். மேலும் புன்னகை விரிந்தது அவன் இதழ்களில். பின் ஹாய், ஐ எம் அஜய் என்று கையை நீட்டினான். ஒரு கணம் தடுமாறியவள் பின் கையை அவன் பக்கம் நீட்டி பற்றினாள். ஹாய் அஜய், ஐ எம் மகதி என்றவளிடம், மகதி, யுவர் நேம் இஸ் ஆல்சோ பியூட்டி லைக் யூ. ஓ, தேங்க் யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். டு யூ ஸ்பீக் தமிழ் என்று கேட்டவளை பார்த்தவன், ஓ அப்கோர்ஸ், நான் கொஞ்சம் சுமாரா நல்லாவே பேசுவேன். கொஞ்சம் ஆக்சென்ட் ஹெவியா இருக்கும். ஓகேவா? நோ ப்ராப்ளம்ஸ். தமிழ் தெரியாதே பெரிய விஷயம் இப்போ. ஸோ இப்போ சொல்லுங்க அஜய், நீங்க தான் பைரவியோட ஃப்ரெண்டா? வீடு சௌகரியமா இருக்கா? பழங்காலத்து வீடு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும் என்று இழுத்தவளே ஸ்னேகத்துடன் பார்த்தவன், ஹே, நோ வெரி, எங்களுக்கு பரவாயில்ல. சில சமயம் ஃபீல்டு ட்ரிப் எங்களுக்கு பேசி ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாத இடங்களில் சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அப்படியா? பைரவி சொன்னா நீங்களும் டாக்டர்னு. ஆனால் கேன்சர் மெடிசன்ஸு புதுசாக ஏதோ ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னான். நான் கூட பெத்தலாஜிஸ்டாக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் செய்யணும்னா சொல்லுங்கோ. எங்கள் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் ரொம்ப நல்லவர். ஓ தேங்க்ஸ். நிச்சயம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்குறேன். அதை விடு மகதி, உன் பேரே இவ்வளோ அழகா இருக்கு. வாட் தட் இட்ஸ் மீன்? மகதினா நாரதர் கையில் இருக்கும் ஸ்பெஷல் வீணைன்னு அர்த்தம். எங்க அம்மாவுக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதான் எங்க எல்லோருடைய பேரிலையும் இசை சம்பந்தப்பட்ட ஏதாவது இருக்கும். மற்ற 3 பேருக்கும் ராகங்களில் பேரு. எனக்கு இந்த பேரு. என் பேரிலும் ஒரு ராகம் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். நிச்சயம் அந்த ராகத்திலேயும் ஒரு நாள் நீ பாடு, அதை நான் கேட்குறேன். ஸோ இந்த வீணையை மீட்ட போவது யார்? உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? ஹூ இஸ் தட் லக்கி காய் என்று சுவாரஸ்யமாய் கேட்டவனை பார்த்து ஒரு கணம் திகைத்தவள், இது என்ன இவன் அமெரிக்க ஸ்டைலில் பேசுறான்? இந்த பக்கம் போல் அங்கே யாரும் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா பேசுவா போல. இந்தியனா இருந்தா கூட என்று நினைத்தவள் மெல்ல, ஹே, திஸ் இஸ் இந்தியா, நாட் அமெரிக்கா. ஸோ இதுவரை பாய் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது. நேரே கல்யாணம் தான் என்று சிரித்தாள். யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டு திரும்பியவர்கள் கையில் காப்பி டம்ளருடன் வசந்தை பார்த்தார்கள். ஹாய் வசந்த், குட் மார்னிங் என்று வசந்தை பார்த்து புன்னகைத்தான். குட் மார்னிங் சார் என்று முருவளித்தவனை பார்த்து, அஜய், சாராவதும் மோராவது, கால்மி அஜய். நீ சாரெல்லாம் கூப்பிட்டா எனக்கு ஏதோ வயசான இந்தியன் ப்ரொபோசரை கூப்பிடுற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் நான் என்னோட ப்ரொபோசரையே பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஸோ பி கூல் ப்ரோ. சரி அஜய், காப்பி குடிக்கிறீங்களா? அம்மா கேட்டுட்டு வர சொன்னா. மாடிக்கு போய் பார்த்தேன், நீங்க இல்லை.
அதான் கீழே வந்தேன். தோட்டத்துல குரல் கேட்டது. பார்த்தா நீங்க இங்க இருக்கேள். ம் காலங்காத்தாலேயே ஃபில்டர் காப்பி வாசனை என்ன கீழே கூட்டின்னு வந்தது. அப்புறம் பார்த்தா யாரோ ஸ்வீட் வாய்ஸ்ல பாடுனா. அதான் பாட்டை கேட்டுண்டே தோட்டத்துக்கு வந்துட்டேன். சரி, காப்பி நானே போய் வாங்கிக்கிறேன். இங்க இருந்து உள்ள நான் போகலாமா என்று கேட்டவனை பார்த்த மகதி, நீங்க இங்க உட்காருங்கோ, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று திரும்பினாள். மகதி இன்னும் ஒரு டம்ளர் ப்ளீஸ் என்றவாறு தோட்டத்துக்குள் வந்து சேர்ந்தாள் பைரவி. மகதிக்கு பைரவியின் அந்த தோற்றமும் எலகண்டான நடையும் ஏதோ யாரையும் நினைவுபடுத்தியது. அந்த நடிகையின் சாயலில் இருக்கிறாள் இவள் என்று நினைத்தவாறு தலையை ஆட்டிவிட்டு உள்ளே சென்றாள். அதற்குள் துணி துவைக்கும் கல்லில் மேல் குதித்து ஏறி அமர்ந்தான் அஜய். பைரவியோ கிணற்று பிடி சுவற்றில் மேலே அமர்ந்து கொண்டாள். அதை பார்த்த வசந்த், பத்திரம் பத்திரம், விழுந்துட போறேல். எங்க ஆத்து கிணறு அதிகமா வத்தாது, நிறைய தண்ணி எப்பவும் இருக்கும் என்று எச்சரித்தவனை பார்த்து சிரித்த மகதி, டோன்ட் வரி, எனக்கு நன்னா நீச்சல் தெரியும், நிறைய டிராஃபி எல்லாம் கூட வாங்கியிருக்கேன். அது இருக்கட்டும் வசந்த், உங்க அக்கா ரொம்ப ஸ்வீட் இல்ல, ரொம்ப அழகா இருக்கா. ஏன் இன்னமும் கல்யாணம் பண்ணல? ஹே, டோன்ட் மிஸ்டேக் மீ,